ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எக்ஸாம் டேட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுமா, இல்லை அக்கௌண்டன்சியா, அல்லது டைப் ரைட்டிங்கில் ப்ரைவேட்டாக அதை அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். எக்ஸாம் எல்லாமே உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சென்டரில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் அப்போ என்ன அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அங்கே சென்டரை அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்றும் பயம் வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போடுற ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் பார்த்து சொல்கிறது, அண்ட் தென் சர்டிஃபிகேட் வரப்போ அது எப்படி வாங்கணுங்கிற டீட்டெயில் சொல்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களுடைய ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கான டீட்டெயில் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட ஆன்லைன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்ளிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு காமன் குரூப்பில் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டைம் கொஞ்சம் சின்ன ஒரு சேஞ்சு. ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம் எப்பவுமே முன்னாடி முதல் வாரத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர்லாம் நடக்கும், ஓகேங்களா? ஆனால் இந்த முறை எல்லாமே ஒரே வாரத்தில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 23 அண்ட் 24 தான் எக்ஸாம் டேட்டுங்க. ஷார்ட் அண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஹை ஸ்பீடு வரைக்கும் எல்லாமே அதே வாரத்தில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 அக்கௌண்டன்சி ஜூனியர் அண்ட் சீனியர் ஒரே நாள் எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? நல்லா பாருங்கள், ஆகஸ்ட் 23, 24 அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டே தான். அதே மாதிரி அக்கௌண்டன்சி ஜூனியர் அண்ட் சீனியர் 25 சொல்லியிருக்காங்களே ஆகஸ்ட், அது வந்து மண்டேவாக இருக்கும், மண்டே. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்கில் ப்ரீ ஜூனியர் இருக்குது இந்த தடவை, ஓகேங்களா? அதாவது ஆகஸ்ட் எக்ஸாமில் ப்ரீ ஜூனியர் இருக்குது. ஜூனியர், சீனியர் அண்ட் ஹை ஸ்பீடு 30 மற்றும் 31. ஆகஸ்ட் 30, 31 வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் எக்ஸாம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 6/11/2025 நவம்பர் 6 ரிசல்ட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட்டு தான், அதில் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகலாம். ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் எப்போ சார் ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, 28 முடியுதுங்க. தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 30 ஆகஸ்ட் 1 வரைக்கும் நமக்கு என்ன தராங்க, கரெக்ஷன் பீரியட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? டேட்டா கரெக்ஷன் பீரியட் ஆஃப்டர் டேக்கிங் ஃபைனல் காப்பி, சரிங்களா? ஸோ ஃபைனல் காப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டேட் வந்து 30 ஆகஸ்ட் 1 வரைக்கும், சரிங்களா? ஜூலை 30 ஆகஸ்ட் 1 வரைக்கும் டைம் தராங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்குங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் passes the required qualification on the date and as per the publication of notification. அதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, நோட்டிஃபிகேஷன் வெளியாகிற நாளுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு குவாலிஃபை ஆகிருக்கணும், சரிங்களா? ஸோ ப்ரீ ஜூனியர் கிரேடுக்கு 6th ஸ்டாண்டர்டு நம்ம பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ப்ரீ ஜூனியர் இங்கிலீஷ், தமிழ் டைப் ரைட்டிங்கில் ப்ரீ ஜூனியர் அட்டன் பண்ணலாம். ஜூனியர் கிரேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் நம்ம பாஸ் ஆகிருக்கணும், சரிங்களா? 8th ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆனால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி டைப் ரைட்டிங் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? சீனியர் கிரேடை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் கிரேட்லையும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? நல்லா பாருங்கள், பாஸ் இன் த ஜூனியர் கிரேட் டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் ஆஃப் த கன்சர்ன்டு சப்ஜெக்ட் கேன் அப்பியர் ஃபார் சீனியர் கிரேட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜூனியர் கிரேட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் சீனியர் போக முடியும். அதே ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10th வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி, ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமில் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணியிருந்தால் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட்டுக்கு என்ன சார், இங்கிலீஷில் மட்டும் தான் இன்டர்மீடியட் இருக்குது, அதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், ஜூனியர் கிரேட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா தாராளமாக இன்டர்மீடியட் போகலாம். அதேமாதிரி ஷார்ட் அண்ட் சீனியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் சீனியரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் இன்டர்மீடியட்டை பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? தமிழாக இருந்தால் நீங்கள் ஜூனியர் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. நல்லா பாருங்கள், ஷார்ட் அண்ட் சீனியர் இங்கிலீஷ் பாஸ் இன் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் கிரேட் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட், ஓகேங்களா? அண்ட் தென் ஷார்ட் அண்ட் சீனியர் தமிழ் பொறுத்த வரைக்கும் பாஸ் இன் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேட் ஆஃப் தமிழ் இஸ் த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட், ஓகேங்களா? ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், ஹை ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி, pass in senior grade of the concerned subject is the essential qualification for appearing high speed grade, சரிங்களா? அப்போ
சீனியர் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து எந்த கிரேடு வேணால் நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? சீனியர் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டைப் ரைட்டிங்கில் ஹை ஸ்பீடு ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஹேண்டில் ஹை ஸ்பீடில் 3 கேட்டகரி இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஒன்றுலேயும் 3 கேட்டகரி இருக்குது. நீங்கள் சீனியர் பாஸ் பண்ணியிருந்தாலே எந்த கேட்டகரி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் அப்போ. அண்ட் தென் அக்கௌண்டன்சி ஜூனியர் கிரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். அக்கௌண்டன்சி ஜூனியர் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அக்கௌண்டன்சி சீனியர் பொறுத்த வரைக்கும் பாஸ் இன் HSC, அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும், கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆர் அப்படி இல்லைனா பாஸ் இன் SSLC அண்ட் பாஸ் இன் அக்கௌண்டன்சி ஜூனியர் கிரேட். நல்லா பாருங்கள். இது ஒன்று மட்டும். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக சீனியர் அக்கௌண்டன்சி சீனியரே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் சார் 10th தான் சார் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ நீங்கள் அக்கௌண்டன்சி ஜூனியரும் சேர்த்து முடிச்சிருந்தா தான் நீங்கள் அக்கௌண்டன்சி சீனியர் கிரேட் அப்பியர் ஆக முடியும், அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட் சென்டர் சப்ஜெக்ட் நல்லா பாருங்கள். சப்ஜெக்ட் கோட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் தாராளமாக கேளுங்க. ஓகேங்களா? டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? வரக்கூடிய எக்ஸாம் எல்லாருக்கும் நல்ல முறையில் அமையட்டும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.